சிரோமணி பத்திரிகை சார்பாகவும் இணைய நாளிதழ் சார்பாகவும் எனது சலாத்தினை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்து கொள்கின்றார் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் மன்சூர் அவர்கள். மன்சூர் அவர்களை எடுத்துக்கொண்டோமானால் அவர் ஷஹீத் அஸ்ரப் அவர்களுடைய காலத்திலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஒரு போராளியாகவே அவர் வளர்ந்து வந்திருக்கின்றார். படிப்படியாக பிரதேச சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல் என்று அவர் போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்று கடந்த முறை மாகாண சபை தேர்தலில் அவர் வெற்றி பெற்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக சுகாதார அமைச்சு பதவியை பெற்று வந்தார். இம்முறை பொதுத் தேர்தலிலே அவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக சம்மாந்துறை தொகுதியிலே போட்டியிடுகின்றார். அந்த வகையிலே அவரை எதிர்த்து ஒரு பெரும்புள்ளியாகவும் ஒரு கல்விமானாகவும் காணப்படுகின்ற முன்னாள் உபவேந்தர், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் அவர்கள் அவருடைய எதிர்த்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் போட்டியிடுகின்றார். அந்த வகையிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆனது இம்முறை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் கோட்டையாக கருதப்படுகின்ற அம்பாறை மாவட்டம், அதில் முக்கியமாக சம்மாந்துறை தேர்தல் தொகுதியிலே போட்டியிடுகின்றது. அவ்வாறு போட்டியிடுகின்ற சமயத்திலே இவருடைய வெற்றி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எவ்வாறு அமையப் போகின்றது என்பது சம்பந்தமான கேள்விகளையும் அவர்களுடன் தொடர்ந்து சம்மாந்துறை வைத்தியசாலையானது ஒரு தரமான வைத்தியசாலையாக காணப்படுவதற்கு மன்சூர் அவர்களின் பங்கு, அவர் சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் செய்த சேவையும் ஒரு முக்கிய காரணமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் இடமான சம்மாந்துறை வாசிய சாலைக்கு சொந்தமான இடத்தினை, அதாவது அன்வர் இஸ்மாயில் அவர்கள் ஆரம்பித்து வைக்க வாசிய சாலையை, அதற்கு பிற்பாடு வந்த மன்சூர் அவர்கள் அந்த வாசிய சாலையும் பூரணமாக பூர்த்தி செய்து அதனுடன் தொடர்பட்ட நிலத்தினை மரங்களை நட்டி ஒரு இனிமையான சூழலை உருவாக்கியிருக்கின்ற சம்மாந்துறை மக்கள் அவருடைய பொழுதுகளை கழிப்பதற்கான ஒரு இனிமையான சூழலையும் மன்சூர் அவர்கள் அமைத்திருக்கின்றார். இந்த வகையிலே வருகின்ற பொதுத் தேர்தலிலே மன்சூர் அவர்களின் வெற்றி எவ்வாறு காணப்பட போகின்றது, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆனது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலே உடைத்தெறிந்து அவருடைய வருகையை தடுத்து நிறுத்தி தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை மீண்டும் தக்க வைப்பார்களா, அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆனது இம்முறை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிடம் விட்டுக் கொடுப்பு செய்து அவருடைய பிரதிநிதித்துவத்தை இழக்க தயாராக இருக்கின்றார்களா என்பது சம்பந்தமான பல கேள்விகளை முன்னாள் சுகாதார அமைச்சரும் தற்போதைய சம்மாந்துறை வேட்பாளருமான மன்சூர் அவர்களிடம் தொடுக்கின்றேன். கௌரவ முன்னாள் சுகாதார அமைச்சர், மாகாண சுகாதார அமைச்சர் மன்சூர் அவர்களே, நீங்கள் தற்பொழுது மாகாண சபையிலே வெற்றியடைந்து அதற்கு பிற்பாடு மாகாண சபையில் முக்கிய அமைச்சான சுகாதார அமைச்சினையும் பதவியேற்று குறுகிய காலத்துக்குள் பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே களமிறங்கியிருக்கின்றீர்கள். இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே முதன்முறையாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆனது முஸ்லீம் காங்கிரஸின் கோட்டைக்குள் 25 வருட காலத்துக்கு பிற்பாடு தனது ஆதிக்கத்தினை செலுத்தும் முகமாக பல வேட்பாளர்களை முக்கியமான தொகுதிகளில் களமிறக்கியுள்ளது. பொத்துயில் தொகுதியிலே முக்கியமான பழம்புள்ளி எஸ்எஸ்பி மஜீத் அவர்கள், அதே போன்று முன்னாள் மேயர் சீராஸ் முகமட் அவர்கள் கல்முனை தொகுதியிலே, உங்களுக்கு போட்டியாக சம்மாந்துறையில் முன்னாள் உபவேந்தர் அவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில். இவ்வாறு இருக்கையில் இந்த ஏசிஎம்சி, அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் ஊடுருவலை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கின்றீர்கள்? தேசிய ரீதியாக முஸ்லீம் காங்கிரஸுக்கு இருக்கின்ற மரியாதையை அல்லது அதனுடைய பெருமானத்தை குறைப்பதன் மூலமாகவே தன்னுடைய ஆதிக்கத்தை அந்த அரசிலே நிலைநாட்ட முடியும் என்கிற ஒரு குறிக்கோளின் அடிப்படையிலே தான் இந்த ஏசிஎம்சி என்கிற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அம்பாறை மாவட்டத்துக்கு ஊடுருவியிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் இன்று ஏறக்குறைய தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லோருமே ஆதரவு அளித்து தான் புதிய ஜனாதிபதியை உருவாக்கியிருக்கிறோம். அந்த ஜனாதிபதியினுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு நல்லாட்சியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்லாட்சியிலே ஒரு முக்கிய பங்கினை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வகிக்கத்தக்கதான ஒரு ஏற்பாட்டை கட்சியினுடைய தலைமைத்துவம் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவருடைய வியூகத்தின் பிரகாரம் மிக தாராளமான பாராளுமன்ற பிரதித்துவங்களை பெறுவதன் மூலமாக தேசிய அரசிலே ஒரு பாரிய தாக்கத்தை, அந்த தாக்கத்தினூடாக ஒரு பெருமானத்தை, அதாவது பேரம் பேசும் சக்தியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையிலே தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
அவ்வாறான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய பேரம் பேசும் சக்தியானது உச்சநிலையிலே காணப்படுகின்ற பட்சத்தில் தன்னுடைய அரசியலிலே பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடலாம், அல்லது தன்னுடைய பேரம் பேசும் சக்தி கேள்விக்குறியாக்கப்பட்டு விடலாம் என்ற ஒரு அச்சம் சகோதரர் அமைச்சர் ரிஷாட் பதில் அவர்களுக்கு எழுந்திருக்கிறது. அந்த முஸ்லீம் காங்கிரஸினுடைய அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை தடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தேசிய அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு பெருமானமுடைய ஒரு 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 பெறுபரை இந்த தேர்தல் மூலமாக முஸ்லீம் காங்கிரஸ் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அந்த அம்பாறை மாவட்டத்துக்கான அவர்களுடைய ஊடுருவல் காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த ஏசிஎம்சி என்கிற அந்த கட்சியினுடைய ஏற்பாட்டில் களமிறங்கி இருக்கின்ற இந்த 10 வேட்பாளர்கள், நீங்கள் 3 பேரை மாத்திரம்தான் நீங்கள் பெயர் குறிப்பிட்டிருந்தீர்கள். 10 வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்தாயினும் அவர்கள் எப்படியும் இந்த ஒரு பிரதிநிதியாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களால் வாக்குகளை திரட்ட முடியாது என்பதுதான் இன்று இருக்கின்ற கள நிலவரத்தினுடைய நிலைப்பாடாகும். அந்த வகையிலே அவர்களுடைய ஊடுருவலானது சம்மாந்துறைக்கோ அல்லது அம்பாறை மாவட்டத்திலே எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை கூட பெற முடியாது என்கிற உண்மை இருந்த போதும் முஸ்லீம் காங்கிரஸுடைய வெற்றியை அம்பாறை மாவட்டத்திலே இன்று ஐக்கிய தேசிய கட்சியோடு முஸ்லீம் காங்கிரஸ் இணைந்து போட்டியிடுவதன் மூலமாக மாவட்டத்தை வென்றெடுக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பை தடுக்கின்ற ஒரே நோக்கத்திற்காகவே இவர்களுடைய ஊடுருவல் இடம்பெற்றிருக்கிறது. இதனை மிக தெளிவாக மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். முஸ்லீம் காங்கிரஸ் சொல்லியிருக்கிற மக்களுக்கு சொல்லியிருக்கிற செய்திகளை மிக நிதானமாக செவிமடுப்பார்கள் மக்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே அவைகளை பொருட்படுத்தாமல் விட்டதன் காரணமாக நஷ்டமடைந்தவர்கள் மக்கள் தான், நாங்கள் தான் என்று சம்மாந்துறை மக்கள் அறுதி பெரும்பான்மையானோர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அவர்களுடைய ஊடுருவல் ஒன்றும் எங்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்க மாட்டாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த விடயத்திலே மக்கள் மிக விழிப்பாக இருக்கிறார்கள் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கௌரவ முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அவர்களே, உங்களுடைய சம்மாந்துறை பிரதேசமானது கல்முனை அதாவது அம்பாறை மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகளை வைத்திருக்கும் ஒரு தேர்தல் தொகுதியாக காணப்படுகின்றது. இருந்தும் கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது சம்மாந்துறையை விடவும் குறைந்த தேர்தல் அதாவது வாக்குகளை வைத்திருக்கின்ற கல்முனை அக்கரப்பத்து தொகுதிகளில் பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்கள் காணப்பட்டன. அதிலும் முக்கியமாக பொத்துவில் தேர்தல் தொகுதியிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணப்பட்டார்கள். அத்தாவுல்லா அவர்கள் அக்கரைப்பட்டிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக தேசிய பட்டியல் மூலமாக கட்சியின் செயலாளர் நாயகம் ஹசன் அலி அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக வென்றெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக ஃபைசல் காசிம் அவர்களும் காணப்பட்டார்கள். ஆனால் சம்மாந்துறை தொகுதியானது புறக்கணிக்கப்பட்டு வந்தது, பிரதிநிதித்துவத்தை இழந்து வந்தது. இதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு காரணம் என உங்களுடைய மாற்றுக் கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன. தொகுதியை பொறுத்தவரையிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தமை என்பது உண்மை. அதிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியல் மூலமாக பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அது பொத்துவில் தொகுதிக்கு அல்லது நிந்தவூருக்கு என்று சொல்வதை விட கட்சியுடைய செயலாளர் நாயகத்துக்கு இந்த கட்சி அளிக்க வேண்டிய ஒரு கௌரவமாகவே அந்த பாராளுமன்ற பிரதித்துவம் வழங்கப்பட்டிருந்தது. அக்கரைப்பத்தை சேர்ந்த அதாவுல்லா அவர்கள் தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அந்த ஊரை சேர்ந்தவர்கள் தன்னுடைய அந்த ஊரை சேர்ந்தவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த ஊர்வாதத்தை அவர்கள் மேலோங்கியதாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வாக்களித்ததன் விளைவாகவும் சம்மாந்துறையை சேர்ந்த மற்றும் அதே போன்று மற்ற இணைய பிரதேசங்களிலும் உள்ள மக்கள் அதாவுல்லாக்கு வாக்களித்ததன் மூலமாக அவருடைய பிரதித்துவம் உறுதி செய்யப்பட்டது. அவ்வாறு அதாவுல்லாவுக்கு வாக்களித்த மக்கள் முஸ்லீம் காங்கிரஸை புறக்கணித்து வாக்களித்ததன் விளைவாகவே சம்மாந்துறைக்கான பிரதித்துவம் இழக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே நான் கூறியது போன்று மிக இலகுவாக வென்றெடுக்கக்கூடிய வகையிலே இந்த 3இல் ஒருத்தராக சம்மாந்துறையினுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டும் கூட வாக்குகளை மிக
நிதானமற்ற முறையிலே எந்த ஒரு ஆய்வும் செய்யாமல் விஷம பிரச்சாரங்களுக்கு அடிமைப்பட்ட மக்களாக நம்பி அவர்கள் வாக்களித்ததன் விளைவாகவே இந்த தொகுதிக்கான பிரதித்துவம் விளக்கப்பட்டிருந்தது. கௌரவ முன்னாள் மாகாண சபை கிழக்கு மாகாண சபை அமைச்சர் அவர்களே, கடந்த பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ஹரிஸ் அவர்கள், கல்முனை தொகுதியிலே போட்டியிட்ட ஹரிஸ் அவர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் அவருடைய நேர்காணலின் போது. அதாவது அவருக்கு இதுவரை காலமும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை என்று. அதனை நீங்கள் கட்சியின் ஒரு மூத்த போராளி என்ற வகையில் ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை என்பது எந்த வகையில் அது குற்றச்சாட்டாக அமையும் என்பதிலே எனக்கு தெளிவில்லை. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு நியாயமானது. மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வகையிலே அவ்வாறு அந்த அமைச்சு பதவி கிடைக்கும் பட்சத்திலே செய்திருக்க முடியும் என்ற விருப்பத்தின் பேரில் இருந்தமையினால் அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். காலக்கிரமத்திலே எதிர்காலத்தில் சில நேரம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படலாம். அண்மை காலமாக, அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடுருவல் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு புறம் இருக்க, அதாவது நோன்பு கடைசி காலங்களில், அதாவது பெருநாள் தினங்களில் உங்களுடைய கட்சியின் தலைவர், தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே பல இடங்களுக்கு விஜயங்களை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு போதிய வரவேற்பு கொடுக்கப்படவில்லை. மக்கள் கொந்தளித்தார்கள். அதை ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. இதற்கு என்ன காரணம் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வாறு நீங்கள் கூறுவது போன்ற கொந்தளிப்புகள் இடம்பெற்றதாக நீங்கள் கூறும் அளவுக்கு இடம்பெற்றதாக நான் அறியவில்லை. அவ்வாறான ஒரு நிலைமை சாய்ந்த மருதிலே மாத்திரம்தான் காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அங்கே சாய்ந்த மருது மக்கள் தங்களுக்கென தனியான ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை பிரித்து தர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் நிறைவேற்றப்படவில்லை என்ற அடிப்படையிலே அவர்களுடைய ஆத்திரத்தை அல்லது ஆவேசத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது தவிர வேறு எங்குமே அவ்வாறான நிலைமை காணப்படுவதாக நான் அறிந்திருக்கிறேன். ஏறாவூரில் ஒரு கலந்துரையாடில் நானும் சென்றிருந்தேன். அவ்வாறு ஒரு வாய்த்தாக்கம் ஏற்பட்டது. அதே போன்று வாழைச்சேனை மீராவோடை ஜும்மா பள்ளிவாசலிலும் தலைவருக்கு எதிரான ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது. அது ஊடகங்கள் வாயிலாகவும் எங்களுக்கு அறிய கிடைத்தது. அது சம்பந்தமாகத்தான் உங்களிடம் நான் இந்த கேள்வியை தொடுத்தேன். அது ஒரு புறம் இருக்க, கௌரவ முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அவர்களே, நீங்கள் சுகாதார அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே பல முன்னெடுப்புகளை செய்திருந்தீர்கள். அதை உங்களுடைய முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் கூட ஒரு நேர்காணலின் போது குறிப்பிட்ட சுகாதார சேவைகளை மன்சூர் அவர்கள் செய்திருந்தார் எமது பிரதேசத்துக்கு என்று உங்களை பாராட்டியிருந்தார் ஒரு நேர்காணலின் போது. சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு சம்மாந்துறை வைத்தியசாலை என்னது குறிப்பிட்ட காலத்தில் அகில இலங்கை ரீதியில் பேசப்படும் ஒரு வைத்தியசாலையாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையிலே நீங்கள் சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் அதே தரத்தில் இருக்கின்ற வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை மிகவும் குறுகிய, அதாவது சேவைகள் குறுகியதாகவும், அதாவது தாதிமார்களின் பற்றாக்குறை, வைத்தியர்களின் பற்றாக்குறை, அதே போன்று அதனுடைய சவச்சாலையில் காணப்படும் குளிரூட்டி 1.5 வருடங்களாக செயலற்று காணப்படுகின்றது. நீங்களும் அந்த வைத்தியசாலைக்கு 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு விஜயத்தினை முதலமைச்சருடனும் சேர்ந்து உங்களுடைய கட்சியின் செயலாளருடனும் சேர்ந்து ஒரு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இதுவரைக்கும் எவ்விதமான முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இதற்கு என்ன காரணம்? இதை நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவமாக நீங்கள் வந்ததற்கு பிற்பாடு வாழைச்சேனை வைத்தியசாலையிலே பொறுப்பெடுப்பீர்களா இந்த அபிவிருத்தி பணிகளை? இந்த இறுதியாக நீங்கள் கேட்ட கேள்வியிலே தொடராக அதற்கு முன்னர் கேட்ட கேள்விக்கு அளித்த விடை குறித்த கேள்வியும் நீங்கள் எழுப்பியிருக்கின்றமையினால் அதை தொடர்பாகவும் நான் கருத்து சொல்ல வேண்டும். ஒரு கட்சியினுடைய ஒரு ஆரோக்கியமான உயிரோட்டமான கட்சியினுடைய தலைமை என்ற வகையிலே மக்களுடைய ஆவேசத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாகின்ற நிலைமை காணப்படுவது சாமானியமான விடயமாக இருப்பதுதான் இருப்பது வழக்கம். ஏனென்றால் எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற முடியாத நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பங்களை முகாமைத்துவப்படுத்துகின்ற போது மக்கள் சில வேளை அவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை ஆக்ரோஷமாக தெரிவிப்பது ஊடகங்களிலே பிரச்சனையாக கொணரப்படுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த வகையிலே அவ்வாறு இடம்பெற்றாலும் கூட கட்சியை பொறுத்தவரையிலே இந்த கட்சிக்கு இருக்கின்ற ஒரு வழக்கம், கட்சியினுடைய போராளிகள், கட்சியினுடைய இறுக்கமாக உறவுகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் என்னதான் நேர்ந்தாலும்
இந்த கட்சியை விட்டு வெளியேறி கட்சியை ஒரு ஒரு அதள பாதாள நிலைக்கு கொண்டு செல்கின்ற நிலைமை மிக அரிதாகவே காணப்படுகிறது. மிக அரிதான வகையிலே தான் மிக ஓரிரு அரசியல் பிரமுகர்கள் மாத்திரம்தான் வெளிநடப்பு செய்வார்களே, அவர்களின் வழியிலே ஆயிரக்கணக்கானவர்கள் பயணித்ததாக வரலாறு இல்லை. அந்த அடிப்படையிலே அவைகள் தொடர்பாக கவலைப்படுகின்ற அளவுக்கு கட்சியின் நிலைமை இல்லை. அதற்கு மேலதிகமாக நீங்கள் வைத்தியசாலை அபிவிருத்தி தொடர்பான கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். மாகாண கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற வைத்தியசாலைகளை பொறுத்தவரையிலே அதிலும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று வாழைச்சேனை மற்றும் ஏறாவூர், சம்மாந்துறை போன்ற ஆதார வைத்தியசாலைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே ஏன் சகல முழு இலங்கையை பொறுத்தவரையிலும் இந்த ஆளணி மற்றும் வளப்பற்றாக்குறைகள் மிக சாதாரணமாக காணப்படுகின்ற ஒரு விடயம். ஏனென்றால் இலங்கையினுடைய வருமானத்தை வைத்து பார்க்கின்ற போது சுகாதார சேவையை நீண்ட காலமாக இலவசமாக வழங்குகின்ற விடயம் என்பது ஒரு அபரிதமான ஒரு சாத்தியமற்ற விடயம். அந்த பணியை, அந்த சுமையை தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசாங்கமும் மேற்கொண்டு வருகின்றது. அந்த நிலைமையிலே இவ்வாறான வளப்பற்றாக்குறைகளை மிகச்சரிவர பேணுகின்ற விடயமானது ஒரு ஒரு அசாத்தியமான விடயமாக காணப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே இருந்தாலும் அவ்வாறான நிலைமை காணப்பட்டாலும் காலத்துக்கு காலம் வருடா வருடம் இந்த தேவைகளையும் வளங்களையும் பெற்று கொடுக்கின்ற விடயத்திலே அரசாங்கம் மிக கவனம் செலுத்தி வருகின்றது. அந்த வகையிலே நான் அமைச்சரான காலத்துக்குள்ளே வைத்திய அதிகாரிகள் மற்றும் தாதி உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் அனைவருமே படிப்படியாக பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் கூறியது போன்று வாழைச்சேனையிலும் ஏறாவூர் போன்ற மற்றும் களுவாஞ்சிக்குடி போன்ற வைத்தியசாலைகளிலே தாதியர் பற்றாக்குறை இன்னும் தாராளமாக காணப்படுகிறது. நான் நம்புகிறேன் எதிர்வருகின்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசாங்கத்தில் இருந்து தெரிவிக்கப்பட இருக்கின்ற தாதிமார்களின் பெரும்பகுதியினரை நாங்கள் நிச்சயமாக அவ்வாறான வைத்தியசாலைகளுக்கும் அதே போல கிழக்கு அம்பாறை மாவட்டத்திலே அதுவும் கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனை எல்லைக்குள்ளே காணப்படுகிற பொத்திவில் வைத்தியசாலைக்கும் அந்த தாதியர்களை நாங்கள் பகிர்ந்தளிக்க இருக்கிறோம். அதே போன்று நீங்கள் கூறியது போன்று வாழைச்சேனை வைத்தியசாலையில் அந்த சவச்சாலை குளிரூட்டி விஷயம் தொடர்பாக தேவை குறித்த விண்ணப்பம் இங்கே கிடைத்திருக்கிறது. அதுக்கு ஏற்கனவே எடுத்த நடவடிக்கையின் பிரகாரம் இந்த வருட நிதி ஒதுக்கீட்டிலே நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்ம இந்த வருட இறுதிக்குள்ளே அந்த தேவை நிறைவேற்றி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கௌரவ முன்னாள் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் அவர்களே, உங்களுடைய பிரதேசத்தின் அதாவது முக்கிய அரசியல் புள்ளியான அதாவது உங்களுடைய சம்மாந்துறை பிரதேசத்தில் ஒரு இரும்பு அரசியல்வாதியாக காணப்பட்ட மர்ஹூம் அப்துல் மஜீத் அவருடைய மருமகன் என்று சொல்லப்படும் நௌஷாத் மஜீத் அவர்கள் உங்களுடைய பிரதேசத்தில் ஒரு தவிசாளராக இருந்து அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்கு வங்கியினை வைத்திருக்கின்றார். தற்போது அசாட் சாலி அவர்களுடைய கட்சியில் இணைந்து இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே அமைதி காத்து வருகின்றார். ஆனால் அவருக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருப்பதானது நிதர்சனம். அந்த வாக்கு வங்கியானது உங்களுக்கு இருக்கின்றதா அல்லது உங்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற முன்னாள் உபவேந்தர் இஸ்மாயில் அவர்களுக்கு இருக்கின்றதா? நீங்கள் குறிப்பிட்டது போன்று சகோதரர் நௌஷாத் அவர்கள் அவருக்கென்று இருந்த அந்த அரசியல் தளமானது அது அவரே உருவாக்கிய ஒன்றல்ல. அவருடைய மாமனார் அவருடைய காலத்திலே இருந்து வந்த ஒன்று. அது ஏறக்குறைய 35-40 வருடங்கள் பழமை வாய்ந்த அரசியல் தளம். அது அதிர்ஷ்டவசமாக அவரோடு இருந்த விடயம் உண்மைதான். ஆனால் கடந்த அனுபவங்களை வைத்து பார்க்கின்ற போது அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு விரக்தி நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 2 தொடர்ச்சியாக 2-3 பொது தேர்தல்களிலே அளித்த வாக்குகளின் மூலமாக எந்த ஒரு பிரதிநிதித்துவத்தையும் பெற முடியாமல் போனதே என்ற வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சகோதரர் நௌஷாத் அவர்களும் இந்த முறை ஒரு பாரிய கைங்கரியத்தை செய்திருக்கிறார். சம்மாந்துறைக்கான பிரதிநிதித்துவத்தை பெறுவதாக இருந்தால் அது நிச்சயமாக முஸ்லீம் காங்கிரஸின் மாத்திரமே. இன்று முஸ்லீம் காங்கிரஸ் செய்திருக்கிற ஏற்பாட்டின் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிடுகின்ற அதிலும் 3 பேர்களை மாத்திரம் களம் இறக்கி இருக்கின்ற நிலையிலே அந்த வெற்றி வாய்ப்பு முஸ்லீம் காங்கிரஸின் பக்கமே இருக்கிறது என்பதை சரியாக உணர்ந்து இந்த பிரதித்துவத்தை மீண்டும் இல்லாமல் செய்கின்ற பழியை தான் சம்பாதித்து விடக்கூடாது என்ற ஒரு நன்னோக்கத்திலே அவர்
இந்த தேர்தலில் போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே அவருடைய ஆதரவாக நிச்சயமாக அவர்களுடைய கவலையை நிறைவேற்றும் முகமாக இந்த எங்களுக்கு ஆதரவளிப்பதற்கு பெரும்பான்மையானவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் நம்புகின்றேன். அவ்வாறு முடிவெடுப்பதற்கான சமிஞையையும் நிச்சயமாக அவர் மேற்கொள்வார். இந்த மக்களுக்காக அந்த சம்மாந்துறை மக்களுடைய வேதனையை துடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நிச்சயமாக அவர் அதனை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதாவது மும்முனை போட்டி என்றுதான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இம்முறை களத்தில் இறக்கியுள்ளவர்களை கூற முடியும். ஏனென்றால் முக்கியமான 3 பேரை மட்டும்தான் அவர்கள் களத்தில் இறக்கி இருக்கின்றார்கள். சம்மாந்துறையிலே நீங்கள், அதே போன்று கல்முனை தொகுதியிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்கள், அதே போன்று பொத்துவில் தொகுதியை மையப்படுத்தி ஃபைசல் காசிம் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். இந்த மூவரும் தமக்கென்று ஒரு வாக்கு வங்கியினை வைத்திருக்கின்ற 3 வேட்பாளர்கள். இந்த 3 வேட்பாளர்களும் இம்முறை பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி அடைவீர்களா அல்லது விட்டுக் கொடுப்பு செய்வீர்களா யாருக்காவது? முஸ்லீம் காங்கிரஸின் ஏற்பாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்திலே யானை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நான் மற்றும் ஹரிஸ், ஃபைசல் காசிம் போன்ற மூவருக்கும் இடையிலே எந்த விதமான போட்டியும் கிடையாது. இது ஒரு மும்முனை போட்டி அல்ல. மூவரும் சேர்ந்து இணைந்து ஒருமித்து பயணிக்கின்ற ஒரு போட்டியை தவிர இது ஒரு மும்முனை போட்டி அல்ல. 3 பேருமே நிச்சயமாக இலகுவாக வென்றெடுக்கக்கூடிய வகையிலே தான் இந்த வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள்ள எந்த போட்டியுமே கிடையாது. தலைமைத்துவத்தினுடைய கட்டளை பிரகாரம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற சகல கட்சி போராளிகளும் ஆதரவாளர்களும் இந்த 3 பேருக்கும் யானை சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களித்து, யானை சின்னத்துக்கும் வாக்களித்து இந்த 3 இலக்கங்களுக்கும் 2, 9, 10 என்ற 3 இலக்கங்களுக்கும் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுக்கென்ற தனியான வாக்கு வங்கி இந்த கட்சியை பொறுத்தவரை இருப்பதாக நீங்கள் கூறுவதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் தனிநபர்களுக்கான ஆதரவும் வாக்கு வங்கியும் என்பது மிக சொற்பளவானதாகவே இருக்கும் ஒழிய நீங்கள் குறிப்பிடுகின்ற அளவுக்கு பாரிய வாக்கு வங்கி நிச்சயமாக இல்லை. கட்சிக்கான வாக்கு வங்கி வைத்துக்கொண்டே நாங்கள் எங்களுடைய தெரிவினை உறுதி செய்ய முடியுமே தவிர வேறு எந்த வழியிலுமே அல்ல. கடந்த மாகாண சபை தேர்தலில் அத்தாவுல்லா அவர்களின் கோட்டையான அக்கரைப்பற்றுக்குள் அவருடைய கோட்டைக்குள் ஒரு ஓட்டை விழும் அளவுக்கு தவம் அவர்கள் வாக்கு வங்கியினை மாற்றி அமைத்து மாகாண சபைக்கு தெரிவானார்கள். ஆனால் அவர் இம்முறை பொதுத் தேர்தலிலிருந்து அவருக்கு வாக்குச்சீட்டு வழங்கப்படாமல், அதுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் அக்கரைப்பற்றில் எதுவித முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர்களையும் கட்சியானது நிறுத்தாமல் விட்டமைக்கான காரணம் என்ன? அப்படி நிறுத்தியிருந்தால் அக்கரைப்பற்றில் கணிசமான வாக்குகள் கட்சிக்கு கிடைத்திருக்கும். ஏன் அதனை உங்களுடைய கட்சி இந்த முறை செய்யவில்லை என்று அதனை எந்த அதுக்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் விளக்குவீர்களா? தேசிய ரீதியான ஒரு தாக்கத்தை, தேசிய ரீதியாக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிக பெருமையான பாராளுமன்ற பிரதித்துவங்களை பெற வேண்டும் என்ற மிக பிரதானமான நோக்கின் அடிப்படையில் எடுத்த தீர்மானங்களில் ஒன்றுதான் அம்பாறை மாவட்டத்திலே 3 பிரதிநிதிகளையும் பெற்றெடுக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையிலே 3 பிரதித்துவங்களையும் மிக சாத்தியமான முறையில் வென்றெடுப்பதாக இருந்தால் அது நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுவதன் மூலமாகவே சாத்தியப்படும். அவ்வாறு சாத்தியமான வகையிலே அந்த 3 பேரையும் தெரிவு செய்வதாக இருந்தால் 3 பேர்களை மாத்திரம்தான் நிறுத்தலாம். அந்த ஒரு காரணத்திற்காகவே ஏனைய பிரதேசங்கள், அக்கரைப்பற்று மாத்திரமல்ல, அட்டாளச்சேனை, பொத்துவில், மருதிமனை போன்ற பிரதான ஊர்களை கூட சாந்தமருதை கூட குறிப்பிடலாம். அந்தளவுக்கு அந்த பிரதேசங்களுக்கென்ற வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. ஆனால் இந்த கட்சியினுடைய ஏற்பாட்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற 3 வேட்பாளர்களையும் இங்கே குறிப்பிட்ட சகல ஊரைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக வாக்களித்து வெற்றியை உறுதி செய்வார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அக்கறை பொறுத்தவரையிலே இந்த முறை சகோதரர் அதாவுல்லா அவர்களுக்கு கடந்த முறை போன்று தங்களுடைய ஊரைச் சேர்ந்த மகன் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எங்களுக்கு பின்புறத்தில் இருக்கின்ற ஆபத்துக்களை மறந்து வாக்களிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை தோல்வியடைச் செய்தது இந்த முஸ்லிம் சமூகமும் தமிழ் சமூகம் தான் என்ற வெறியோடு வேட்கையோடு தன்னுடைய கருத்தை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் அதிகாரம் பொருந்திய பாராளுமன்றத்திற்கு
ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரத்தை இல்லாமல் செய்து அதனை பாராளுமன்றத்துக்கு ஒப்படைத்திருக்கிற நிலைமையிலே அந்த அதிகாரம் பொருந்திய பாராளுமன்றத்தின் தலைவராக அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்ற பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்கு களமிறங்கியிருக்கின்ற சூழலில் அவருடைய கையை பலப்படுத்தி முஸ்லிம்களின் மீதாக இருக்கின்ற அந்த குரோதத்தை பழிவாங்கும் உணர்வை தூண்டி எங்களுக்கு எதிரான சக்தியாக அவரை உருமாற்றி எடுப்பதற்கு நிச்சயமாக அந்த அக்கறை பெற்று மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த முறை சகோதரர் அதாவுல்லா அவர்களுடைய தெரிவு சூனியமாகவே காணப்படும். கௌரவ முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அவர்களே, தொடர்ந்தேர்ச்சியாக உங்களுடைய கட்சியின் செயலாளர் நாயகம் அவர்களுக்கு தேசிய பட்டியல் வழங்கி வருவது சம்பந்தமாக கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல அகில இலங்கை ரீதியாகவும் கட்சியின் தலைமைக்கும் எதிராக ஒரு விமர்சனம் காணப்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து இம்முறையும் அவர் தேசிய பட்டியல் மூலமாக அவருடைய பெயர் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை. அவருடைய அரசியல் வரலாற்றை பார்ப்போமானால் முதல் தடவையாக 1989ஆம் ஆண்டு மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் மாகாண சபையில் போட்டியிட்டார். அதுக்கு பிற்பாடு 2007ஆம் ஆண்டு மாகாண சபையில் போட்டியிட்டிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முகம் கொடுத்ததில்லை. இதற்கு என்ன காரணம்? கட்சியின் தலைமையை ஏன் இவ்வாறு செய்கின்றது? சகோதரர் ஹசன் அலி என்பவர் தலைவர் அஷ்ரஃப் அவர்களோடு சேர்ந்து கட்சியை உருவாக்குவதற்கு இருந்த பிரதான நபர்களில் ஒருத்தர். அவ்வாறு பிரதானமான அவர்களிலே நிறைய பேர் இந்த கட்சியிலே இல்லை. இந்த கட்சியிலே இருக்கின்ற பிரதானமான மூத்த ஸ்தாபக உறுப்பினர் ஒருத்தராக அவர் காணப்படுகிறார். அவர் இந்த கட்சியுடைய செயலாளராக இருக்கிறார். அவருடைய தேவை இந்த கட்சிக்கு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அவருக்கு அளிக்கின்ற கௌரவமாக இந்த பாராளுமன்ற உறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறு நடவடிக்கை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மாத்திரமல்ல, தேசிய பிரதானமான கட்சிகள் மேற்கொள்கின்ற விடயம். ஆகவே அது ஒரு பெரிய ஒரு பொருட்டாக விடயம் பேசப்பட்டாலும் கடந்த காலங்களிலே வழங்கப்பட்டதற்கான நியாயங்களை இந்த கட்சி கொண்டிருக்கிறது. இந்த தடவை பெயர் அவருடைய பெயர் மீண்டும் காணப்படுகிற என்பதற்குடைய விளக்கம் என்னால் சொல்ல முடியுமாக இருந்தால், பெயர் போடுவதனால் மூலம் தேசிய பட்டியல் நிச்சயம் என்றோ அல்லது பெயர் தேசிய பட்டியலே போடப்படவில்லை என்பதற்காக யாருக்கும் தேசிய பட்டியல் உறுப்புரிமை வழங்க முடியாது என்றோ அர்த்தமும் ஆகாது. அப்படி என்றால் உங்களுடைய கட்சியின் தவிசாளரின் பெயர் ஏன் உள்வாங்கப்படவில்லை? கட்சியின் தவிசாளர் இப்போது எங்கே இருக்கின்றார்? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருக்கின்றாரா அல்லது கட்சிக்கு வெளியில் இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஆதரவு அளிக்கின்றார்? உத்தியபூர்வமாக இதுவரையில் கட்சியிலே தான் இருக்கிறார். அவர் கட்சியிலே இருப்பாரா இல்லையா என்பதை நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தலுடைய முடிவுக்கு பின்னர் எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடியதாக இருக்கும். கௌரவ மாகாண சபை அமைச்சர் அவர்களே, முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அவர்களே, உங்களுடைய கட்சி அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தோற்றப்பாட்டுக்கு பிற்பாடுதான், அதிலும் முக்கியமாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தனது தலைமை பொறுப்பினை ஏற்றதற்கு பிற்பாடு அம்பாறை மாவட்டத்திலே பிரதேசவாதம் தலை தூக்கியதாக உங்களுடைய சம்மாந்துறையில், அதாவது உங்களுக்கு எதிராக எதிர்கட்சியில் போட்டியிடுகின்ற முன்னாள் உபவேந்தர் இஸ்மாயில் அவர்கள் தனது நேர்காணலின் போது தெரிவித்திருந்தார். இந்த கூட்டினை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? பிரதேசவாதம் என்பது தலைவருடைய காலத்திலே கூட இருந்து வருகின்ற விடயம். அது அந்த தலைவர் கூட பிரதேசத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர் இறுதி வரைக்கும் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலும் பேசி வந்திருக்கின்ற விடயம். ஆகவே இந்த புதிய தலைமைத்துவம் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வந்து பிற்பாடு தான் அவ்வாறு எழுந்தது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் கட்சியினுடைய தலைமைத்துவம் ஸ்தாபக தலைமைத்துவம் மரணித்ததன் பிற்பாடு எழுந்த தலைமைத்துவ பிரச்சனைகளை தலைமைத்துவ பிரச்சனைகளால் எழுந்த பல்வேறு பிரச்சனைகளின் விளைவாக சில பிரச்சனைகள் நடந்திருக்கிறது ஒழிய இந்த மற்றும் பெரிய பாரிய அளவில் குறிப்பிடத்தக்கக்கூடிய எந்த ஒரு தாக்கத்தையும் இந்த கட்சிக்குள்ளே யாரும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எதுவுமே நடந்தரவில்லை. கட்சியினுடைய வரலாறு குறித்து சகோதரர் விசி இஸ்மாயில் கூறுவது என்பது நகைப்புக்குரிய விடயம். அது எனக்கு நகைப்பாக இருக்கிறது. கட்சியுடைய வரலாறு எழுகின்ற போது இந்த கட்சி செய்த பிரயத்தனங்களில் ஒன்றுதான் தென்கிழக்கு பல்கலைக்கழகம்.
இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்க முடிந்ததன் காரணமாக அவர் போன்றவர்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு உயர்ந்தராக வரக்கூட முடிந்திருக்கிறது. இன்று இந்த கட்சியினுடைய இருப்புக்கு ஆப்பு வைக்கின்ற வகையிலே அவர் களமிறங்கியிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கும் தெரியும் இந்த தேர்தலே எவ்வாறும் தான் வென்றெடுக்க முடியாது என்று. ஆனால் நிச்சயமாக அதற்கு சன்மானமாக ஏதாவது நிச்சயமாக கிடைத்து அதை அனுபவிப்பார் என்பதை இந்த மக்கள் கண்டுகொள்வார்கள். கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்களே, உங்களுடைய உங்களுடைய கட்சியின் கோரிக்கையான மர்ஹூம் MSM அஸ்ரஃப் அவர்களின் கனவான கரையோர மாவட்ட கோரிக்கையானது அவருடைய வஃபாத்துக்கு பிற்பாடு தேர்தல் காலங்களில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு மேடைகளில் பேசப்படும். அது ஜனாதிபதி தேர்தலிலும் அதன் பிரதிபலிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த கரையோர மாவட்ட கோரிக்கையானது தற்போது எந்த நிலையில் இருக்கின்றது? கரையோர மாவட்ட கோரிக்கை என்பது அது இன்னும் கொள்கை அளவிலே கட்சியிலே இன்னும் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. கடந்த காலங்களிலே அதை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறோம். இருந்த அரசாங்கம் ஒரு இனவாத போக்கிலே தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. அதற்கு முன்னரும் அவ்வாறு நிலைப்பாடை காணப்பட்டது. அந்த அடிப்படையிலே அவ்வாறான ஒரு பிரத்யேகமான கரையோர மாவட்டத்தை வழங்குவதற்கு பெரும்பான்மை சமூகம் இருந்த தலைமைகளை ஆதரிக்காத ஒத்துப்போகாத நிலைமை காணப்பட்டது. நான் நம்புகிறேன் எதிர்காலத்திலே அடுத்த இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவிட்டதுக்கு பிற்பாடு அமைய இருக்கிற நல்லாட்சியிலே நிச்சயமாக அதனை சாதிக்க முடியும் என்பதிலே எங்களுக்கு பாரிய நம்பிக்கை இருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட மண் வாசல் நிறைந்த அந்த மண்ணிலே பிறந்தவர் நீங்கள். அந்த கட்சிக்காக பெருந்தலைவர் அஷ்ரஃப் அவர்களுடன் கூடவே ஒரு போராளியாக இருந்து அரசியலுக்கு வந்தவர். படிப்படியாக அரசியலுக்கு வந்து மாகாண சபையில் வெற்றியடைந்து அதிலும் அமைச்சு பதவியினை பெற்று தற்பொழுது ஒரு வெற்றி எதிர்பார்ப்புடன் பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கியிருக்கின்றீர்கள். கட்சியின் தலைவர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் கட்சியை வழிநடத்தியது சரியா அல்லது தற்போது ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வழிநடத்தி செல்வது சரியா? உங்களுடைய பார்வை? இரண்டுமே சரிதான். கௌரவ முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அவர்களே, கல்முனை அதாவது சம்மாந்துறை பிரதேசத்தில் அதாவது 25 வருடங்களுக்கு மேலாக அமைச்சராக இருந்த மர்ஹூம் அப்துல் மஜீத் அவர்கள் அதற்கு பிற்பாடு அரசியல்வாதிகளால் செய்ய முடியாத ஒன்றை தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதனை நினைக்கின்றீர்கள்? அமைச்சர் அப்துல் மஜீத் அவருடைய காலத்திலே அவரால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளை நாங்கள் மிக சிறியதாக நாங்கள் காட்டிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த காலத்தின் தேவையாக இருந்த பல்வேறு அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட ஒரு பெருமகனாக அவரை நான் பார்க்கிறேன். இந்த முழுமையாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏறக்குறைய பிரதானமான அனைத்தையுமே ஆரம்பித்து வைத்த ஒரு பெருமகனாக அவர் காணப்பட்டிருந்தார். இந்த பாடசாலைகள் மற்றும் பொது நிறுவனங்கள் அவைகளுக்கான தேவையான காணிகளை ஒதுக்கீடு செய்தமை மற்றும் வைத்தியசாலை என்று எல்லாவற்றையுமே உருவாக்கிய ஒரு அரசியல் தலைமையாக அப்துல் மஜீத் அவர்கள் காணப்பட்டார்கள். அதற்கு மேலதிகமாக நான் என்றுமே பிரதானமான ஒன்றாக மிக பெருமதியான ஒன்றாக பார்க்கின்ற விடயம் சம்மாந்துறை தொழில்நுட்ப கல்லூரி. அது அவருடைய தூரதர்ஷ்டியின் அடிப்படையிலே மேற்கொண்ட விடயம். அந்த வகையிலே அவர்களால் மேற்கொள்ள முடியாத என்ற எந்த ஒரு அபிவிருத்தி பணியையும் நான் யோசிக்கவில்லை. ஆனால் இன்றைய காலத்தின் தேவையாக அடையாளம் காணப்பட்ட விடயங்களை நான் ஏற்கனவே சில விடயங்களை ஆரம்பித்திருக்கிறேன். அதுபோலவே மாகாண சபையுடைய அதிகார எல்லைக்குள்ளே சில விடயங்களை ஆரம்பித்திருக்கிறேன். அதுபோலவே அமைச்சர் நகர அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையிலே தலைவர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கொண்டிருந்த அமைச்சு பொறுப்புகளையும் பயன்படுத்தி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். அவைகளை நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அந்த தேர்தலின் வெற்றிக்கு பின்னர் அவைகளை மிக துரிதகதியிலே மேற்கொள்வதற்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே சம்மாந்துறை பொறுத்தவரையிலே விவசாயிகளை பெரும்பான்மையாக கொண்ட பிரதேசம். விவசாயிகள் தங்களுடைய ஜீவனோபாயத்துக்கான பிரதானமான தொழிலாக இந்த விவசாயத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விவசாயத்தைக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை பாசன வசதிகள் விடயத்தில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகிறது. கடந்த 8 வருடங்களாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத நிலைமையிலே அவைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமையிலேயே நாங்கள் இந்த மக்கள் கஷ்டப்பட்டு வந்தார்கள். அந்த அடிப்படையிலே அடையாளம் காணப்பட்ட நீர்ப்பாசனம் தொடர்பான விவசாயிகளுக்கு தேவையான பாதை மற்றும் அனைத்து விடயங்களையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்க இருக்கிறோம். அதற்கு மேலதிகமாக சம்மாந்துறை பொறுத்தவரையிலே இளம் யுவதிகள்
ஆடை தொழிற்சாலையை நோக்கி தங்களுடைய தொழில் வாய்ப்புகளுக்காக போய்கொண்டிருக்கின்ற நிலைமையை தவிர்க்கும் முகமாக ஏற்கனவே என்னுடைய கிழக்கு மாகாண அமைச்சின் அதிகார எல்லைக்குள்ளே ஒரு தொழிற்பேட்டை ஆரம்பிப்பதற்கென 4 கோடி ரூபாய்களை ஏற்கனவே ஒதுக்கியிருக்கிறேன். அதற்கான திட்டமிடல் வேலைகள் அனைத்துமே ஏறக்குறைய முடிவிட்டிருக்கின்றன. அதுக்கான மதிப்பீட்டு விடயங்களும் முடிவிட்ட தருவாயில் அந்த ஒப்பந்த வேலையை ஒப்படைக்கின்ற வேலை திட்டங்கள் நான் நினைக்கின்றேன் ஓரிரு வாரத்துக்குள்ளே முடிவிட்டுவிடும். அந்த தொழிற்பேட்டையை மிக விரைவாக ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்கு மேலதிகமாக இன்னும் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளை அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அமைப்பிலே பல்வேறு தொழிற்பேட்டைகளை கொண்டு வர இருக்கிறோம். அதுபோன்று சம்மாந்துறையிலே இதுவரைக்கும் ஒரு 400 மீட்டர் விளையாட்டு திடல் இல்லாத ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை காணப்படுகிறது. ஏற்கனவே மர்ஹூம் அமைச்சர் அன்வர் இஸ்மாயில் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி கலாச்சார விளையாட்டு தொகுதியை ஓடு இணைந்ததாக அதற்கெனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அவரால் ஒதுக்கப்பட்ட 8 ஏக்கர் காணியிலே அந்த விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவதற்கு ஏற்கனவே நான் 1 கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்து துவங்கியிருக்கிறேன். அதனை பரிபூரணமாக பார்வையாளர் அரங்கோடு கூடியதாக நவீனமான முறையிலே அந்த 400 மீட்டர் விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இன்னும் சம்மாந்துறைக்கென ஒரு பஸ் நிலையம் இல்லாதது ஒரு பாரிய குறையாக காணப்படுகிறது. ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியிலே பாரிய பங்கை வகிக்கின்ற ஒரு கருவியாக ஒரு நிலையமாக பஸ் நிலையம் காணப்படுவது வழக்கம். அந்த வகையிலே பஸ் நிலையம் ஒன்றை உருவாக்குவதற்கான திட்டமிடலை ஏற்கனவே நகர அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக மேற்கொண்டிருக்கிறோம். அதையும் நிச்சயமாக எதிர்காலத்தில் செய்ய இருக்கிறோம். அதே போன்று ஏற்கனவே சம்மாந்துறையுடைய பஸ் டிப்போ கல்முனையினுடைய டிப்போவினுடைய ஒரு உப அலுவலகமாக காணப்படுகிறது. அதனை தரம் உயர்த்தி அதற்கென பிரதானமான தேவைப்படுகிற கட்டடம் மற்றும் வளங்களை பெற்றுக் கொடுத்து ஆக குறைந்தது 50 பஸ்களை தரிக்க வைக்கக்கூடிய அவைகளை பராமரிக்கக்கூடிய நிலையமாக சம்மாந்துறை பஸ் டிப்போவை நாங்கள் மாற்றி அமைக்க இருக்கிறோம். இன்னும் மிக நீண்ட காலமாக சிலியட் என்ற நிறுவனத்துக்கு கட்டடம் இல்லாமல் இருக்கிறது. அதற்கான அந்த கட்டடத்தை கொண்டு வருகின்ற பணியை மிக கஷ்டமான சூழலிலும் கடந்த அரசாங்கத்திலே மிக பிரயத்தனங்களை மேற்கொண்டு அதுக்கான ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இருந்தாலும் அவைகளை முற்றுப்பெறும் வரைக்கும் அவைகளை பின்தொடர்ந்து அந்த அபிவிருத்தி பணியையும் நாங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம். அதே போன்று சம்மாந்துறை நகர அபிவிருத்தி அதிகார சபையோட உதவி கொண்டு அந்த நகரை நவீனமயப்படுத்தி அழகுபடுத்துகின்ற வேலை திட்டமும் ஒரு பிரதான அபிவிருத்தி பணியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்னும் சம்மாந்துறை ஒரு 80,000 பொதுமக்களை கொண்ட ஒரு பிரதேசம். ஒரு களியாட்டங்களுக்கான ஒரு இடம் இல்லாத ஒரு பாரிய குறையாக தங்களுடைய குழந்தைகளோடு சென்று பொழுதுபோக்காக சற்று நேரங்களை கழித்து வரக்கூடிய ஒரு இடம் இல்லாதது பாரிய குறையாக காணப்படுகிறது. அதனை நாங்கள் ஒரு குறைந்தது 20 ஏக்கர் விஸ்திரணமுடைய காணியிலே அந்த பாரிய ஒரு களியாட்ட கழிப்பு நிலையமாக குழந்தைகள் விளையாடக்கூடிய சகல வசதிகளும் பொருந்திய எல்லோருமே நேரத்தை காலத்தை சந்தோஷமாக ரம்மியமாக கழியக்கூடிய வகையிலே அவ்வாறான ஒரு பெரிய ஒரு பார்க்கை நாங்கள் செய்யவும் திட்டமிட்டிருக்கிறோம். இன்னும் எதிர்காலத்திலே இது போன்ற அபிவிருத்தி பணிகளை அடையாளம் கண்டு நிச்சயமாக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். நீங்கள் சுகாதார அமைச்சராக மாகாணத்தில் சுகாதார அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு இதனை செய்ய முடிக்க வேண்டும் என்னுடைய காலப்பகுதியில் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய அதுக்கு ஒரு காலம் கை கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் மீண்டும் இந்த அரசியலிலிருந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு இவ்வாறான ஒரு அபிவிருத்தி எனது காலகட்டத்தில் செய்ய வேண்டும் என்று எதனை நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
நல்ல வேளை நீங்கள் இந்த கேள்வியை கேட்டோம் என்றால் அபிவிருத்தி தொடர்பான விடயங்களை குறிப்பிடுகின்ற போது அந்த விடயத்தை தொடர மறந்துவிட்டேன். மாகாணத்துக்கென ஒதுக்கப்படுகின்ற ஒதுக்கீடுகளை அல்லது வளங்களை வைத்து எந்த ஒரு பாரிய அபிவிருத்தி பணிகளையும் நிச்சயமாக எந்த ஒரு மாகாண வைத்தியசாலைகளிலும் மேற்கொள்ள முடியாது என்பதுதான் யதார்த்தம். அவைகளை சரியாக உள்வாங்கிக் கொண்ட நான் சம்மாந்துறை வைத்தியசாலையை தேசிய ரீதியான வைத்தியசாலைகளை அபிவிருத்தி திட்டத்துக்குள்ளே உள்வாங்கியிருக்கிறேன். அதற்கான ஏற்கனவே பிரதான மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே 150 கோடி ரூபாய் செலவிலே 4 மாடி ஒரு ஒரு கட்டட தொகுதியை கட்டுவதற்கு திட்டமிட்டு அதனை தேசிய திட்டமிடல் பிரிவிலே அதுக்கான அனுமதியை பெற்று இன்று எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் மண்டிலே வெளிநாட்டு நிதிக்காக நிதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்டத்துக்கு அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தெரிவு செய்யப்படும் பட்சத்திலே என்னுடைய முதலாவது பணியாக அந்த கட்டட பணிகளை ஆரம்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சம்மாந்துறை பிரதேசத்துக்கு ஒரு இயற்கை பிரச்சனையாகவும் அதாவது நீண்டகால பிரச்சனையாகவும் இருந்து வருகின்ற தூய குடிநீர் பிரச்சனை, அதனோடு சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான தண்ணீர் பிரச்சனை, இதற்கு நீங்கள் என்ன தீர்வினை உங்களுடைய பாராளுமன்ற வெற்றிக்கு பிற்பாடு முன்வைப்பீர்கள்? சம்மாந்துறைக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்ற ஆரம்பகட்ட வேலை நான் நிச்சயமாக அப்துல் மஜீத் முன்னாள் அமைச்சரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் தலைவர் அஷ்ரப் அவர்களால் அதற்கான மற்ற ஏனைய தேவைப்பட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து அவர் காலத்திலேயே அந்த குடிநீர் வழங்குகின்ற வேலை திட்டம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருந்தது. இன்று வளர்ச்சி அடைந்திருக்கின்ற மக்கள் சனத்தொகை குடியியல் பரம்பலை வைத்து பார்க்கின்ற போது அதற்கான தேவையை 2 மடங்கு விஸ்தரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அந்த 2ஆம் கட்ட வேலை திட்டங்கள் கூட எங்களுடைய தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவருடைய காலத்திலே தான் திட்டமிடப்பட்டிருந்தது. அதை பரிபூர்ணமாக முடிக்கக்கூடிய நிலைமை இன்று உருவாகி அதனுடைய பொறுப்புக்கு அமைச்சராகவும் இன்றைய தலைவர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களிடத்திலே இருந்ததை பாவித்து ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் நிமித்தம் நான் நம்புகிறேன் அடுத்த ஓரிரு வாரத்துக்குள்ளே சகலருமே எந்த பிரச்சனையும் மற்ற வகையிலே குடிநீரை பெறக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்களே, அம்பாறையில் ஒரு பூதாகரமாக பிரச்சனையாக தேர்தலுக்கு முற்பாடு அண்மை காலமாக, அதாவது அண்மை காலம் என்று கூட இதை சொல்ல முடியாது, ஒரு திட்டமிட்டு ஒரு செயலாகத்தான் இதை பலர் வர்ணிக்கின்றார்கள். அதாவது காணி பிரச்சனை. இந்த காணி பிரச்சனைக்கான தீர்வு எவ்வாறு அமையப் போகின்றது எதிர்காலத்தில்? எங்களுக்கு இப்போது நம்பிக்கை வந்திருக்கிறது. காணி பிரச்சனை என்பது கடந்த அரசாங்க காலத்திலே தோற்றுவிக்கப்பட்ட பிரச்சனை. அதில் ஓரளவு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இன்னும் நெருப்பாக பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டிருக்கிறது. அதுவே குறிப்பான விடயங்களை ஜனாதிபதிக்கும் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரிகளுக்கும் தெரிவித்திருக்கிறோம். இருப்பினும் இந்த அமைக்கப்பட இருக்கிற புதிய அரசாங்கத்திலே நிச்சயமாக அவர்களுடைய ஒத்துழைப்போடு சகல காணி பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. முஸ்லீம் காங்கிரஸின் கோட்டையாக கருதப்படும் பிரதேசங்களில் சம்மாந்துறை, சாய்ந்தமரு, அதனைத் தொடர்ந்து கல்முனைக்குடி, முக்கியமாக சம்மாந்துறையில் கூட சில சுவரொட்டிகளை, தயா கமகி அவர்களுடைய சுவரொட்டிகளை, அவருக்கு ஆதரவான சில இளைஞர்களின் சுவரொட்டிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனை நீங்கள் இந்த கோணத்தில் பார்க்கின்றீர்கள்? அது ஒரு ஜனநாயக அடிப்படையிலே யாரும் எந்த பிரதேசத்துக்கும் வந்து வாக்கு கேட்கலாம் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய ஊடுருவலை நாங்கள் தடுக்க முடியாது. இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய இருப்பை பாதுகாக்கின்ற பணியை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிற இந்த முஸ்லீம் காங்கிரஸினுடைய வெற்றியை பாதிக்க செய்ய வகையான ஒரு தாக்கத்தை இவர்களுடைய ஊடுருவல் மேற்கொண்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே மக்கள் வெளிப்பாக இருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான ஊடுருவலும் அவர்களுடைய சுவரொட்டிகளும் நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை எந்த வகையிலும் பாதிக்காது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அதை யாரும் மேற்கொண்டு விடக்கூடாது
என்பதுதான் எங்களுடைய விண்ணப்பமும். கௌரவ மாகாண சபை அமைச்சர் அவர்களே, முன்னாள் மாகாண சபை அமைச்சர்களே, இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. அதாவது அண்மை காலமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசினால் ஒரு முக்கிய பிரச்சினை பூதாகரமாக ஊடகங்களில் பேசப்பட்டும் பரவலாக உலக அளவில் கூட அது பேசப்பட்டு வந்தது. அதாவது வட மாகாணத்தில் இருக்கின்ற வில்பத்து காணிகள் பிடிக்கப்படுகின்றது, முஸ்லீம்களால் காணிகள் பிடிக்கப்பட்டு ரிசாட் பதுதீன் அவர்கள் அங்கு முஸ்லீம்கள் குடியமர்த்தப்படுகின்றார்கள் என்ற பிரச்சினை ஒன்று தனியார் தொலைக்காட்சி மூலமாக அது பூதாகாரமாக தெரிவிக்கப்பட்டு அது இலங்கை பூராக பரவி வந்தது. ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ், அதாவது முஸ்லீம்களின் ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற பலராலும் கொல்லப்படுகின்ற முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியானது மௌனம் காத்து வந்தது. இந்த மௌனத்துக்கான காரணம் என்ன? வில்பத்து பிரச்சினை தொடர்பாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களினுடைய அபிப்பிராயப்படி ரிசாட் பதுருதீன் அவர்களுடைய பக்கத்திலே பாரிய நியாயம் இல்லை என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. மக்கள் குடியிருப்பு இருக்கிற பிரதேசத்திலே இருக்கின்ற பிரச்சினை ஒரு புறம் இருக்க, அந்த குடியிருப்புகளை காரணம் காட்டி குடியிருப்பாளர்களாக வரும் ஏழைகளை அமரச் செய்து அதனை ஊடகமாக பாவித்து பாரிய அளவிலே பாரிய வியாபாரங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை அங்குள்ள நண்பர்களும் மக்களும் சான்று பகிர்கிறார்கள். ஆகவே அவ்வாறான சர்ச்சைக்குரிய விடயத்திலே கருத்து தெரிவிப்பதிலிருந்து கட்சி தவிர்ந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லலாம். இவ்வாறு ஒரு விஸ்வரூபமான பிரச்சனை குறித்து கடந்த அந்த தேர்தல் அறிவிக்கும் வரையும் பேசி அந்த பிரச்சனை தொடர்பாக எந்த அறிவையும் இல்லாத பிரதேசங்களிலேயே வந்து வெள்ளைத்தாளிலே ஒப்பங்களை ஆயிரக்கணக்கான இந்த ஒப்பங்களை பெற்றுக்கொண்ட சகோதரர் ரிஷாட் பதுருதீன் அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு மிகவும் மௌனமாகிவிட்டார் என்பதிலே எங்களுக்கு பாரிய சந்தேகம் இருக்கிறது. அவருடைய சரியான ரூபத்தை மக்கள் மிக விரைவாக விளங்கிக் கொள்வார்கள். கௌரவ முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அவர்களே, வருகின்ற பொதுத் தேர்தல் சம்பந்தமாக உங்களுடைய பாராளுமன்ற கதிரையில் உட்கார்கின்ற கனவு சம்பந்தமாகவும் நீங்கள் உங்களுடைய பிரதேச சமாந்துறை மக்களுக்கும் அதனோடு சேர்ந்து அம்பாறை மாவட்ட வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களுடைய பத்திரிகை ஊடாகவும் இணைய நாளிதழ்கள் ஊடாகவும் எதனை சொல்ல விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக நான் என்னுடைய பேட்டியிலே ஏற்கனவே சொன்ன விடயங்களிலே பெரும்பாலான விடயங்களை சொல்லியிருக்கிறேன். கடந்த ஜனாதிபதி ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களுக்கென்று பாரிய அச்சுறுத்தல், பீதி, பயம் காணப்பட்டிருந்தது. அது இன்று போக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் எல்லோருமே இணைந்து புதிய ஜனாதிபதியை உருவாக்கியமே காரணம் என்று சொல்லலாம். அந்த விடயம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பெரிய ஆத்திரத்தையும் கோபத்தையும் உருவாக்கியிருக்கிறது. அவர் மீண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று துடிப்பதானது சிலவேளை இந்த சமூகத்தை, இந்த சிறுபான்மை சமூகத்தை பழிவாங்குவதற்காகவே என்னமோ என்ற சந்தேகம் அடைந்துள்ளது. அந்த அடிப்படையிலே எந்த ஒரு சிறுபான்மை சமூகமும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதிகாரம் பொந்திய ஒரு பாராளுமன்றத்தினுடைய பிரதம மந்திரியாக வரக்கூடிய அளவுக்கான எந்த வகையிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு வாக்களிக்கக்கூடாது. அதே போன்று இன்று முழு இலங்கையிலும் பெரும்பாலானோரால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அமைவதற்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அது எங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான விடயமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஆசைப்படுவது போன்று அமைய இருக்கின்ற நல்லாட்சியிலே நாங்கள் பிரதான பங்கு வகிக்க வேண்டும். பிரதான வங்கி வைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் ஆகக்கூடியது நாங்கள் எவ்வாறாயினும் வென்றையாக வேண்டும். அந்த அடிப்படையிலே எந்த ஒரு மனக்கிலேசங்களும் இல்லாமல் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வகுத்திருக்கின்ற வியூகத்தின் அடிப்படையிலே சகல அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த முஸ்லீம் சகோதரர்களும் சகல மக்களும் இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியினத்திலே போட்டி இடுகின்ற இதர 3 நான் உட்பட மற்ற ஏனைய 2 வேட்பாளர்களை ஆதரித்தே ஆக வேண்டும். இந்த 3 பேருடைய வெற்றியானது
அதே போன்று மற்ற ஏனைய பிரதேசங்களிலும் இருந்து முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக புறப்படுகின்ற தெரிவு செய்யப்படுகின்றவர்களுடைய வெற்றியானது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தேசிய ரீதியாக பாரிய ஒரு பாதிப்பையும் எங்களுக்கான ஒரு பெரும் சக்தியையும் பெற்றுத்தர இருக்கிறது. முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அவர்களே, உங்களுடைய நேரத்தை இந்த நள்ளிரவில் கூட எங்களுடைய பத்திரிகையான நவமணி பத்திரிகைக்கும் இணைய நாளிதழ்களுக்கும் தெரிவித்து ஒதுக்கி எங்களுக்கான இந்த நேர்காணல் தந்தமைக்காக நவமணி பத்திரிகை சார்பாகவும் இணைய நாளிதழ் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே நன்றி கௌரவ முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அவர்களே. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.